guys, welcome to Python for Toddler series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so numbers வச்சிட்டு எப்படி pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க previous video பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க so that நீங்க ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so எப்படி நாம ஒரு ட்ரையாங்கிளை வேற விதமான பேட்டர்னை நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி நம்ம கோட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த கோடை நம்ம வந்து ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. பட் ஆனால் நம்பரிங்கோட பொசிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது 1 2 அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும், அடுத்து போகும்போது 2 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து போகும்போது 3 2 1 அப்படினு இருக்கும். அதாவது நம்பரிங்ஸ் வந்து நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். வேற நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்பரிங் வந்து உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இதே வீடியோல ஆல்டர் பண்ணி எப்படி நாம இந்த இடத்துல j+1 கொடுக்கிறதுக்கு பதிலா i+1 கொடுத்தோம் அப்படினா சோ என்ன மாதிரி அவுட்புட் வரும்ங்கறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு நாம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோடு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது, நான் வந்து 5ன்னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அவுட்புட் நான் என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் என்ன போட்டிருந்தனோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து. ஸோ இப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி நெஸ்டட் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ்க்காக. ஸோ இந்த லூப் ஜே எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்பேஸஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எதுக்காக ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறோங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ யாராவது ஸ்பேசஸ் எதுக்குன்னு புரியாமல் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார் ஜே இன் ரேஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காலம்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா n is equals to int of மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிக்கிறோம். யூசர் வந்து 5ங்கிற வேல்யூ தராங்க. ஸோ n-ல 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ n-ல வந்துட்டு 5 இருக்குது. அப்போ ரேஞ்ச் ஆஃப் 5 எடுத்தோம் அப்படின்னா ஸோ 0 1 2 3 4 இருக்கும். ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் n - i - 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 5. ஸோ -0 -1 பண்ணோம்னா 4 வரும். ஸோ அப்போ 4 ஐட்ரேஷன்ஸ், அப்போ 0 1 2 3 ரேஞ்ச் ஆஃப் 4 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வேல்யூஸ் வரும் 0 1 2 3. ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் நடந்து இந்த இடத்துல 4 எம்டி ஸ்பேசஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து வரும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் i, -1 -1 சொல்லியிருக்கேன். ஸோ i, -1 -1 அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ இப்போ -1 -1 அப்படின்னு நான் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வெறும் 0 வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ முன்னாடியே நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போதும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ முன்னாடி நம்ம போட்டிருக்க பேட்டர்ன் பிரிண்டிங் வீடியோஸ்ல இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எதுக்காகங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காவது அதில் டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடியே போட்டிருந்த வீடியோஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்னன்னு அப்படின்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் நடக்கும். ஸோ j+1 பண்ணும்போது 0 +1 பண்ணிட்டு நம்மளுக்கு வந்துட்டு 1ங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த 1 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்த ஐட்ரேட் ஆகும் 1 போய் பார்க்கும். ஸோ இப்போ திரும்ப 5 - 1 -1. ஸோ 5ல 2 போச்சு அப்படின்னா 3. ஸோ 0 1 2. ஸோ டோட்டலாக 3 ஐட்ரேஷன்ஸ் நடந்து இந்த இடத்துல 3 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிட்டு உள்ள வரும். i, -1 -1. ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்துட்டு 1ன்னு இருக்கும். -1 -1 பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் 0ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதுக்காக 1 இருக்குது அப்படின்னா நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னாலே நமக்கு இந்த மாதிரி டிக்ரீசிங்கில் தான் போகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு j வந்து 1 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ j+1 பண்ணும்போது 2. ஸோ அந்த 2 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து போகும்போது 0 பார்க்கும். ஸோ 0 +1 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1. ஸோ அதனால தான் இந்த இடத்துல 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும் 2 போய் பாயிண்ட் பண்ணும். அப்போ 5 - 2 - 1 அப்படின்னு பண்ணும். ஸோ 5ல 3 போச்சுன்னா 2. அப்போ 0 1 2 ஐட்ரேஷன் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ 2 ஐட்ரேஷன் நடக்கும்போது 2 எம்டி ஸ்பேசஸை பிரிண்ட் பண்ணிட்டு உள்ள வரும். i, -1 -1 இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ 2 -1 -1. ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 0. ஸோ ஃபஸ்ட்டு ஜே வந்துட்டு 2 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 2 + 1 வந்துட்டு 3, அதுக்கப்புறமேட்டு 1 பாயிண்ட் பண்ணியிருக்கும். 1 + 1 வந்துட்டு 2, அதுக்கப்புறம் 0 பாயிண்ட் பண்ணும். 0 + 1 வந்துட்டு 1. ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு 2 விட்டுட்டு 3 போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல
5 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ 5ல் 4 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1 இருக்கும். அப்போ 0ங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஒரு ஐட்ரேஷன் நடந்து இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ திரும்ப I, -1, ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்கா. அப்போ -1, -1. அப்போ நம்மளுக்கு 3லேருந்து -1 வரைக்கும் இண்டெக்ஸிங் போகும். ஸோ 3, 2, 1, 0. ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கும். 3 + 1 வந்துட்டு 4. அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் பண்ணியிருக்கும். 2 + 1 வந்துட்டு 3. அதுக்கப்புறம் 1. ஸோ 2 + 1 வந்துட்டு 3. அப்புறம் 0, 0 + 1 வந்துட்டு 1. ஸோ திரும்ப வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபெச் பண்ணி எலமெண்ட் இருக்காது, வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போயிட்டு இதை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 3 விட்டுட்டு 4 போய் பாயிண்ட் பண்ணும். அப்போ 4 பாயிண்ட் பண்ணும்போது 5 - 4 - 1 இருக்கும். ஸோ 5 - 5 வந்துட்டு நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ நம்மளுக்கு வேல்யூ 0 வருதுன்னா ரேஞ்ச் ஆஃப் 0 நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. ஸோ இந்த ஐட்ரேஷன் நம்மளுக்கு நடக்காது. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு எம்டி ஸ்பேஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணாது. அதுக்கப்புறமேட்டு ஃபார் j in I, -1, -1. ஸோ இப்போ நம்மளோட வேல்யூ வந்துட்டு 4, -1, -1. ஸோ 4லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி 4, 3, 2, 1 வரைக்கும், அப்புறம் 0 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ 4 + 1 ஆட் பண்ணிட்டு 5, 3 + 1 ஆட் பண்ணிட்டு 4, 3 + 1 ஆட் பண்ணிட்டு 3, 2 + 1 ஆட் பண்ணிட்டு 3, அதுக்கப்புறம் 1 + 1 ஆட் பண்ணிட்டு 2, 0 + 1 ஆட் பண்ணிட்டு 1. ஸோ இந்த இடத்துல 5, 4, 3, 2, 1 இருக்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல 5, 4, 3, 2, 1 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் நம்ம இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து மாற்றிடுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் வேறு மாதிரி வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே இந்த இடத்துல நீங்கள் j+1 கொடுக்காம நீங்கள் வந்துட்டு I+1 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ சேம் நம்ம ப்ரீவியஸ் கோடில் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக 1, செகண்ட் லைன் ஃபுல்லாக 2, தேர்ட் லைன் ஃபுல்லாக 3 வரும்ல, நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஜேனுங்கிறது எடுத்துகிட்டு 9 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ 5 கொடுத்துட்டு ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த கோட்லையும் நீங்கள் வந்து I+1, j+1 நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.